நாளைக்கு கோர்ட் எக்ஸாமில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாம், அப்புறம் நாளை மறுநாள் சண்டே வந்து மற்ற அதர் போஸ்டிங்ஸான எக்ஸாம் எழுத போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான வீடியோ தான் அது. புதுசாக எழுத போவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான வீடியோ தான் அது. ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் ஹால் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் 10 மணிக்கு என்ட்ரு ஆவீங்க பார்த்தீங்களா, என்ட்ரு ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு 1/2 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா, இல்லை 15 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அந்த அட்டண்டன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ, உங்கள் நேமுக்கு நேர உங்கள் கொஸ்டின் புக்லெட் நம்பர் வந்து 2 சீரீஸில் இருக்கும் பார்த்தீங்களா, ஏ அல்லது E1, இந்த 2 சீரீஸில் தான் புக்லெட் அப்படின்றது இருக்கும். இந்த 2ல் எது கொஸ்டின் சீரீஸ் நம்பரோ E1 அல்லது E1 அல்லது ஏனா ஏ ஏதோ ஒன்று போட்டுட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உங்கள் புக்லெட்டில் ஒரு நம்பர் இருக்கும், ஒரு 5 digit 6 digit நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வேணும்னா அடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்கள் சிக்னேச்சரை வந்து என்ட்ரி பண்ணுவீங்க. இது வந்து அட்டண்டன்ஸ் காப்பி. இது வந்து எக்ஸாம் கால் சூப்பர்வைசரே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சன்கிட்டே வந்து அவங்க வந்து அட்டண்டன்ஸை வந்து சைன் இந்த மாதிரி உங்களை புக்லெட் நம்பரை மென்ஷன் பண்ண சொல்லிவிட்டு சைன் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, சைன் வாங்கிட்டு அடுத்த எக்ஸாம் காலை வந்து சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கணும், பிளாக் கலரில் பால் பாயிண்ட் பென்னு, ஹால் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் அந்த ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ இல்லை அப்படின்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எதுக்காகவும் நீங்கள் எனி ப்ரூஃப் வந்து ஆதார் ஐடி அல்லது பேன் ஐடி எனி ஃபோட்டோ உள்ள ஐடி ப்ரூஃப் கையில் வச்சுருப்பீங்க. ஸோ இது 3 கம்பல்சரி மஸ்ட் அப்படின்றது உங்கள்கிட்ட இருக்கணும். 9:30 கண்டிப்பாக நீங்கள் போட்டு உங்கள் சென்டர் காலேஜோ இல்லை ஸ்கூலோ 9:30 கண்டிப்பாக நீங்கள் அங்கே இருக்கணும். 10 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. OMR ஷீட்டு, அதான் நீங்கள் எழுத போகிற ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபில் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு கேண்டிடேட் சிக்னேச்சர், அதாவது விண்ணப்பதாரர் கையொப்பம் அதை மென்ஷன் பண்ணுவீங்க. அப்புறம் ரெஜிஸ்டர் நம்பரை வந்து நீங்கள் எழுதிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா இப்போ 1 2 3 4னா இப்போ 1 கீழே 1 அப்படின்ற மாதிரி கீழே 0 to 9 வரை இருக்கும். அதை 1 அப்படின்றத ஷேர் பண்ணணும். அந்த மாதிரி இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், இந்த ஃபோட்டோ பாருங்களேன், ஒரு 3 காலம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு ஒரு 7-8 காலம் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்குரிய காலம்ஸ் இருக்கும். அதில் வந்து இப்போ 1 2 3 4 இந்த மாதிரி நம்பரை வந்து நியூமரிக்கல் நம்பரை போட்டு கீழே இப்போ ஃபஸ்ட் நம்பர் வந்து 1 அப்படின்னா கீழே வந்து அந்த 1 அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கேட்பாங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க OMR ஷீட்டில். இதுக்கு முன்னால் எக்ஸாமினர் கோர்ட் எக்ஸாம் எழுதுனவங்களாம் 000 அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா 170, அதாவது 200 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மசாலஜி OA எக்ஸாமில் 100 கொஸ்டின் 100 மார்க்கு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஒரு சிலர் 100 போட்டு கீழே பார்த்தீங்கன்னா 100 ஷேட் அடித்து வச்சுருவாங்க. நம்பர் படியே கீழே ஷேட் அடிச்சிருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா 100 கொஸ்டின் நீ அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அப்போ உனக்கு கூட நீங்கள் விடலை, அப்போ 000 போட்டுக்கிறணும். ஓகேங்களா, எத்தனை கொஸ்டின் விட்டுருக்கீங்களோ, இப்போ 2 கொஸ்டின் விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் 002, 3 கொஸ்டின் விட்டுட்டிங்கன்னா 003 அப்படின்னு போடுவீங்க. அப்படி யாரும் 99.99% யார் விட போகிறதில்ல, 100% அட்டன் பண்ண தான் தீருவீங்க. அப்போ நீங்கள் 00 போட்டு கீழே 00வை முதல்ல இருக்கிற 3 0 ஷேர் பண்ணி வைப்பீங்க. இதுதான் கான்செப்ட்டு. பட் இதை பண்ணுறது பதிலாக சில பேர் 100 அப்படின்னு போட்டு கீழே 100 வந்து மாற்றி பண்ணி வச்சுட்டு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க யாருமே. அதை பிஃபோராகவே நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோ மூலமாக. அடுத்ததாக கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்கலாம் ஜிகேல. தமிழில் 50 கொஸ்டின் தெரியும், மிச்சம் 50 ஜிகேல வந்து 50 கொஸ்டின்ஸில் எப்படி கேட்கலாம் அப்படின்றது தெரியாது இல்லையா. அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, சோசியல், சயின்ஸு, கம்ப்யூட்டர், மேக்ஸு, ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இவ்வளோ கொஸ்டின் கேட்கலாம் சொல்லி இப்போ நீங்கள் விசிபிள் ஆகுது, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சோசியலில் 15-18 கொஸ்டின், சயின்ஸில் 5-6 கொஸ்டின், கம்ப்யூட்டரில் 1-2 கொஸ்டின் தான், அப்புறம் மேக்ஸில் 10 கொஸ்டின் கன்ஃபார்ம் வந்துடும், ஜிகேல 15-14 கொஸ்டின். அதாவது ஜிகேனா சிலபஸ் கொடுத்துருக்காங்களா, வீட்டு பராமரிப்பு, தோட்ட பராமரிப்பு, அது ரிலேட்டடாக. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 2-3 கொஸ்டின் அந்த மாதிரி. பட் இந்த மாதிரியும் கேட்கலாம். இங்கே பார்த்தீங்களா, மேக்ஸ் வந்து ஒரு 10 கொஸ்டின், சயின்ஸ் வேறு 5 கொஸ்டின், சோசியல் வேறு 5 கொஸ்டின் கேட்டுவிட்டு ஜிகே சிலபஸ் வைஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதான் வீட்டு பராமரிப்பு, தோட்ட பராமரிப்பு நிறைய ரிலேட்டடாக இருக்குது பார்த்தீங்களா. அதுலேருந்து 30 கொஸ்டினை கேட்டு வச்சிடலாம். அப்போ இந்த கொஸ்டினை குறைக்கிறாங்க. சோசியல் சயின்ஸில் கொஸ்டினை குறைச்சிருவாங்க. 15-12 கொஸ்டின் கேட்க வேண்டிய இடத்துல சோசியல் சயின்ஸில் ஒரு 10-12 கொஸ்டின் அதில் குறைக்காம விட்டுவிட்டு ஜிகே சிலபஸ் வைஸில் வந்து 30 கொஸ்டினை கேட்டு போடுவாங்க. ஸோ என்ன வேணால் நடக்கலாம். ஸோ எதுக்குமே நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்றத நம்ம இயர்லியராக உங்களோட சொன்னது தான். எல்லாத்தையுமே தயாராக இருங்க, எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.